ஒரு மனுஷன் நல்ல வீடு கட்டுற மேஸ்திரி, இன்ஜினியர், அவனை நம்பி ஒரு ஓனர் நிறைய வீடுகளை கட்டி விற்கிறாரு. அப்போ ஒரு தடவை அந்த ஓனர் என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட சொன்னார், ஸ்பெஷலா ஒரு வீடு நீ கட்டு, எனக்கு அந்த ஓனருக்காக நல்ல கட்டு, பெரிய வீடு கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுன்னு சொல்லி கொடுத்து வீடு கட்ட சொல்லிட்டார். அந்த மேஸ்திரி அப்ப பார்த்து அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம், இவ்வளோ பெரிய வீடு நம்ம கட்ட சொல்றாரு, இதுல ஒரு லாபத்தை நம்ம எடுத்துடணும், விடக்கூடாது, இதுல ஒரு பெரிய லாபம் எடுத்துடணும்னு சொல்லி இருக்கிற எல்லா சீப்பான பொருள், கம்மியான விலையில இரும்பு, கம்மியான விலையில சிமெண்ட், கம்மியான விலையில கல், எல்லாத்த டூப்ளிகேட் பொருளா போட்டு பெரிய வீடு கட்டி அழகா பூச்சி வேலை மட்டும் அழகா பண்ணி கலர் எல்லாம் அழகா போட்டு பார்க்கறதுக்கு பளபளப்பான அழகான ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டான். வெளியே இருந்து பார்த்தா அந்த வீடு எப்படி இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் டூப்ளிகேட். முடிச்சு கடைசி அந்த ஓனர் கையில சாவியை கொடுக்கணும். அந்த ஓனர் குடும்பமா கார்ல வராங்க, இவங்களும் வர்றாங்க. அவர் ஓனர் சொல்லிட்டார், சா இவ்வளோ அழகான ஒரு வீடு எனக்கு கட்டி கொடுத்துருக்குற, வா அந்த பிரதிஷ்டை பண்ணலாம், உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வா, நாங்களும் ஃபேமிலி வரணும். எல்லாம் வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. அன்றைக்கு அந்த வீடு பிரதிஷ்டை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிந்த பிறகு அந்த சாவியை எடுத்து அந்த ஓனர் சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த மனுஷன் எனக்கு உண்மையா நிறைய வீடுகளை கட்டி எனக்கு லாபத்தை பெற்று தந்த ஒரு மனுஷனா இருக்கிறான், அதனால இந்த பெரிய பங்களாவை அந்த மேஸ்திரிக்க கொடுக்கிறேன்னு சொல்ல இந்த சாவியை கொடுத்துட்டார். இப்ப திருன்னு முழிக்கிறான். ஏன்? அந்த ஓனருக்கு வீட்டை கட்டுறேன்னு சொல்லி எல்லாம் டூப்ளிகேட்டா போட்டு கட்டிட்டான். அந்த வீடு இப்ப அவனுக்கே வந்துச்சு. எவன் ஒருவன் எதை செய்கிறானோ அதையே அறுப்பான். இப்ப அவன் மாத்த முடியுமா வீட்டை? முதல்ல இந்த ஓனர் சொல்லி இருந்தா சூப்பரா கட்டி இருக்கலாம். இப்ப இழந்து போனான் ஆசீர்வாதத்தை, உண்மை இல்லாதனால. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வீடு பரலோகத்துல இப்படி டூப்ளிகேட் வீடா இருக்கக்கூடாது. அங்க ஒரு அழகான உறுதியான ஆசீர்வாதமான வீடு உங்களுக்கு அங்க கட்டப்படணும்னா, இங்க நீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு கூட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க வீடு அங்கே நீங்க கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோணவும் இல்லை.